என்னடா ஏண்டா கண்டாட்டி நாங்கெல்லாம் மாமியா வீட்டுக்கு போவலியா நீ மட்டும்தான் மாமியா வீட்டுக்கு போய் நாங்க மயப்புமா போனோம் ஏய் கம்யூனிட்டி நீ மாமியா வீட்டுக்கு போயிருப்ப ஆனா என்ன மாதிரி ஒரு பையன் மாமியா வீட்டுக்கு போயிருக்க ஒன்ன மாதிரி நான் பொட்ட மாதிரிடா என்ன மாதிரி ஒன்ன மாதிரி போன கண்டாட்டி அவனு இல்ல ஏய் எங்க மாமியா மாமியா என் சொந்த ஊரு புதுப்பட்டு ஏய் புதுப்பட்டு கொண்டா முக்கா ஒரு ரேடி அடிச்சு விட தப்பாருன்னு என் மாமனார் ஊரு என் மாமியா ஊரு வெள்ளிமலை மேல கொல்லிமலை மேல வெள்ளிமலை மேல வேங்கோடு ஆமா அந்த ஊருக்கு பசி கிடையாது புசி கிடையாது பசி கிடையாது ஆமா என்ன பண்ணா முத கல்யாணம் ஆகி போச்சு மொந்தையில கல்யாணம் ஆகல சட்டி மேல கல்யாணம் ஆச்சு பானை உடைச்சுக்கிட்டா கம்முனுடா அப்படி கல்யாணம் ஆனிச்சு கல்யாணம் பண்ணி இல்ல வெள்ளை பண்ணி கரு பண்ணி அப்புறம் திருமணம் ஆச்சு திருமணம் ஆகிவிட்டது ஆனா உடனே அட என்ன பண்ண என் பொண்டாட்டி அண்ணன் ஆட்டம் தான் ஆட்டத்துக்கு வந்திருந்தான் கூத்தாட வந்துக்கிறான் மச்சான் முத கல்யாணம் பண்ணி நம்ம ஊர்ல மாரியாய்க்கு திருநா போடுறாங்க மாரியம்மனுக்கு திருநா போடுறாங்களே மாப்பிள்ள கும்பலா போலாம் அப்படின்னு சொன்னான் ஏன் மச்சான் கேட்டான் இல்ல சூத்தால கேக்குறான் அப்படியே நான் என்ன பண்ணேன் அப்படியே உடனே மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒரே நாள்ல நின்னுட்டா வாதியார் செருப்பை கொண்டு அடிப்பாரு வாதியார் செருப்பால் அடிப்பாரு முழுதைக்கலையா வாதியார் செருப்பால் அடிப்பாரு நான் சொல்லிவிடுறேன் இந்த மாதிரி மச்சான் வந்து அவன் பாப்பால ஈத்துட்டு போட்டான் மச்சானா பாவா இது பண்ணனா திருநாவுக்காக பாப்பா விட்டுட்டு மாறி போட்டான் திருநாவுக்கு அம்மா பொண்டாட்டி விட்டு போட்டான் பொண்டாட்டி விட்டுட்டு போய் சேர்ந்தான் எங்க சேர்ந்தான் மலைக்கு போட்டான் அதனால அன்னைக்கு அவன் ஆட்டத்துக்கு வரமாட்டான் நான் மட்டும் ஆட்டத்துக்கு வந்துட்டு எனக்கு காலையில 3 மணிக்கெல்லாம் விட்டுருவாரு எனக்கு திருநாவுக்கு போகணும்னு சொன்னேன் ஆமா அப்படியே நான் ஆட்டத்துல இருந்து வேகமா போனேன் நடந்தே போறேன் 4 பேர் பாடை கட்டி தூக்கிட்டே போறாங்க அப்படி போன உடனே என்ன பார்த்ததுமே என் மாமனாரு அத ஏன் கேக்குற ஆறாத மாதிரி வந்துட்டானே ஏடு தொடப்பா ஏடு செருப்ப எதுக்கு தொடப்போம் இல்ல வாசல்ல குப்பை இருக்குல்ல அதை பெருக்கணும் அப்படின்னு பெருக்குறாங்க அப்படியே வேங்கோட்டுக்கு முன்னாடி எருகு மட்டும் பாதியில காலை தூக்கி வச்சா என் மாமியா அங்க தூக்கிட்டு ஓடேன்டா என்ன துணியவா மாட்டு வண்டி தூக்கிட்டு வந்துட்டாடா மாட்டு வண்டிய அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு என் மருமகன் வந்துடுறா நான் மருமகன் வந்தா நீ ஏறி வண்டியில உட்காரு ஐயோ இது எனக்கு தெரியாத போச்சு அப்படின்னு என்ன பார்த்ததுமே நான் அப்படியே அங்க போன தட்டப்படலாம் நடக்குது விருந்து ஆமா ஒரு பியா வட போட்ட பலவரத்தோட வட போட்ட பேக்கு இந்த பேக்கரி கூட குடி பேக்கு விடு நான் வாட்டுக்கு போட்டு வரேன் வாடா டேய் ஐப்பா அப்படி என் மாமியா என்ன பார்த்ததுமே பறக்கிறது ஓடுறது நிக்கிறது ஓடுறது எல்லாத்தையும் அறுத்து கறியாக்கி போடுறான் நாய்கறி ஒரு பேய்கறி ஆனா நாய்கறி தின்ன கம்யூனிட்டி ஒரு ஆடு போய் எல்லாத்தையும் அறுத்து போடுறாங்க அப்படியே வவுறு முட்டை சாப்பிடுறான் ஒரு பண்டிகறி அப்படி சாப்பிடுறான் என்ன ஆகி போச்சு என் மாமியா அது எள்ளு போட்டுக்கல எல்லாம் போட்டு தலை ஓட்டல சும்மா அப்படியே என் மாமியா உழைக்கல அப்படியே தலைவா போறேன் எவ்வளவு வாயில என் மாமியா உரல்ல அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து இடிக்கிறான் அப்படியே அது சின்னதா பெருசா மாமியா வரல அப்படி இடிச்சு அதை அப்படியே முன்ன பிடிச்சு இந்த மருமகனே எடுத்தாந்து கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் இதை நம்ம எடுத்து தின்னுட்டா இவன் சோத்துக்கு செத்தவன் நாட்டி அப்படின்னு அந்த எள்ளு உண்டியில கையாலேயே வாங்கல ஏன்னா நம்ம கட்டு வட்டி பணம் என்ன நம்ம வட்டி கொடுத்தா பெரிய பணக்காரன் என் பணம் என்ன என் பண்ண என்ன வண்டி என்ன சொத்து என்ன இந்த எள்ளு உண்ணி சாப்பிட்டா நம்ம மருமகனுக்கு என்ன சொல்ல இவன் சோத்துக்கு செத்தவன் சோத்துக்கு செத்தவன் நாட்டுங்குது எள்ளுண்டைக்கு செத்தவன் நாட்டுங்குது அப்படி செத்தவன் நாட்டுங்குது
அப்படின்னு சொன்னான். எவிடா அப்படி சொன்ன உடனே என்னாச்சு, அந்த மூக்கு கேட்டா நம்ம வாசல புடிச்சிச்சு மூக்கு. ஓ தொலைக்குது, நாத்தம் பொறுக்கல. அவன் கொடுக்கும் போதே வாங்கி தின்னுருக்கலாம். ஆமா, நான் என்ன பண்ண, நம்மள வீரப்பா வேணான்னு சொல்லிட்டுமே, இதுக்கு மேல குடு மாமியாரேன்னு கேட்டா அவன் நம்மள செருப்ப கொண்டு அடிப்பான். சரி, இது எங்க நடக்குதுன்னு பார்த்தேன், எங்க இடிச்சான்னு பார்த்தேன், எல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே களவோடு பக்கத்துல மாடு கட்டி இருந்துச்சு. நான் அப்படியே தெரிஞ்சா அசிங்கமா புடிமே எங்க வர்றா, அப்படியே குடிஞ்சிட்டே போனேன். அங்க போனா என் சோம வெள்ளை கழுவு, அந்த வெள்ளை சோமத்தை தூக்கி தலை மேல போன. அங்க இருந்த பொட்ட பசு கால மாடுதான் நம்ம மேல ஏற வருதுன்னு அறுத்துட்டு ஓடி. அந்த பொட்டை மாடு கட்டி இருந்த இடத்துல தான் களவோடு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எட்டி பார்த்தேன், கையில எடுக்கிறதுக்குள்ள ஆளுங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன், அப்படியே எட்டிய மாடிய உரல தலையை விட்டேன். அப்படியே லதுக்கு தின்னலான்னு. சரி, அப்படியே லதுக்கு தின்னலான்னு. அப்படியே அப்படி போய் தலையை விட்டா தலையில களவோடு மாடிச்சு. பிடிஞ்சு போச்சு. யாருன்னா வந்து பார்த்தா அசிங்கமா போயிடுமே, அசிங்கமா சொல்லுவாங்களே. சரி, யாருன்னா வருவாங்க, நம்ம தலை ஓட்டுல இருந்து காப்பாற்றுவாங்கன்னு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து என் மாமியா வந்து அவ பாரு விடிஞ்சு போச்சு. வராத மாதிரிமா வந்துட்டானே, அவனுக்கு ஒரு காப்பி அரப்பி போடுவோம். காப்பி போடலாம்னு வலிக்குதுடா. காப்பி போடலான்னு வந்தா அப்படியே பாரு, விளக்கெண்ண தண்ணி குண்டா எடுத்துட்டு வர ஆரவாரமா. இன்னைக்கு மரிமவனுக்கு நம்ம காப்பி டீ குடுக்க போறோம். வந்து அப்படியே நான் அந்த களவோடுல மாட்டிருக்கேன். மாடுதான் அறுத்துட்டு ஓடி போச்சு. அந்த தேவடைய முண்டை தூக்க பித்துல நானு நினைச்சு மாடு நினைச்சு தம்பி தண்ணி தெளிக்கிறாடா. எப்பா ஏண்டா கம்மியாட்டி களவோடு கைத்துல மாட்டிச்சு. அப்படி தண்ணி செல்லார்னு அடிக்கிறான். அப்படியே என்ன பண்ண, அந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அப்படியே அந்த எண்ணெயை தடவி அப்படியே காம்புல தடவுறான். சரி, அப்பயாவது நான் தான் மருமகத்தை சொல்றேன்னா களவோடு தான் கைத்துல மாட்டிச்சு. கம்பெனி இல்லையா? அப்படி தடவுல மாமியா என்ன பாக்குறா. அப்பதான் என் மாமியா ஒரு பாட்டு பாடுறா. எப்படி? இது 4 கால மாடியில அப்புறம் தடவுல மாடு சொரு புட்டுச்சோ இல்லையோ, நான் சொரு புட்டுதான். ஆனா கம்னாட்டி என் கதை இருக்கு, நான் வந்தம்மா கதையை கேள்றா.